ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, சுன்னத் செய்த பிறகு எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சார் எனக்கு ரீசெண்டாக சர்க்கம்செஷன் பண்ணினேன், ஸோ எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? ஸோ எத்தனை நாளைக்கு அந்த ஸ்ட்ரெச்சஸ் போட்டாங்க சார், எனக்கு ஆனூருக்கு மேலே எத்தனை நாளைக்கு க்யூர் ஆகும்? ஸோ சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ நம்ம ஆஃப்டர் சர்க்கம்செஷன் எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, சுன்னத் செய்த பிறகு எத்தனை நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சார்? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஜென்ரலாக சர்க்கம்செஷன் ஸோ இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி, ஸோ கண்டினியூ இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த ஃபோர் ஸ்கின் டைட் ஆயிடுச்சு ரொம்ப, ஸோ பேராஃபைமோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பேராஃபைமோசிஸ் வந்த பின்னாடி மோஸ்ட்லி நிறைய பேர் சர்க்கம்செஷன் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பண்ணின பின்னாடி எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும்? மினிமம் நீ ஒரு 15 to 30 days ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில நண்பர்களுக்கு சில பேருக்கு 15 daysல க்யூர் ஆயிடலாம். ஸோ சில பேருக்கு மினிமம் 30 days ஆகலாம். ஓகேவா? ஸோ பெஸ்ட் சர்க்கம்செஷன் இதில் பண்ணிக்கலாம் சார். சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸ்டாப்லர் சர்க்கம்செஷன் இஸ் த பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் க்யூர் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டாப்லர் சர்க்கம்செஷன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகலாம் சார் சர்க்கம்செஷனுக்குன்னு? ஸோ அது டிபெண்டிங் ஆன் ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டல் பிடிச்சிருக்கு. ஸோ சில ஹாஸ்பிட்டல் கம்மியே சார்ஜ் பண்ணுவாங்க, சில ஹாஸ்பிட்டல் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆஃப்டர் சர்க்கம்செஷன் மினிமம் 14 to 30 days வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னொரு டவுட் ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, சார் ஆஃப்டர் சர்க்கம்செஷன் ஸோ செக்ஸில் ஈடுபட்டா, அதாவது இந்த உடலோடு ஈடுபட்டா, ஸோ எது ப்ராப்ளம் வராதான்னு கேட்டாங்க. ஸோ எது ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் தாராளமாக சர்க்கம்செஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி பேராஃபைமோசிஸ், ஃபைமோசிஸ் ஆர் பேராஃபைமோசிஸ், மோஸ்ட்லி இந்த ஃபோர் ஸ்கின், இந்த ஆனூருக்கு மேலே ஃபோர் ஸ்கின் ரொம்ப டைட் ஆகிடும். ஒரு வாட்டி யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அங்கே ஸ்வெல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பார்த்துங்க. பேராஃபைமோசிஸ் மோஸ்ட்லி டைட் இருந்தால் பண்ணிங்க, இல்லை நார்மல் கொஞ்சம் முன்ன பின்னாடி போகுதுன்னா மோஸ்ட்லி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷனாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி நீங்கள் as soon as possible ஸோ பார்த்து அந்த டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லுங்க உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.